பைத்தியக்காரா இந்த படத்தை பாருடா. இந்த மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட படம் பார்க்கணுமா? பிஎஸ் வேலி ஆப்ல பார்க்கின்ற படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. ஒன்று சாமின்னு கையெடுத்து கும்பிடுவானுங்க, இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க. ரெண்டும் வேணாண்டா, மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான்? விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா பிரகதீஷ். இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு, இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு, நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா, இல்ல வில்லேஜஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். His name is John. 247 feel like Lizard Dawn. Mission தெரியாதா? என்ன தெரியல? தெரியலையே. ஐயோ அதான் பால்ட தம்பி தகரடா. ஆக்சுவலா எப்ப ஆங்கரிங் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. இருக்கீங்க யாரும் இல்ல எப்பவுமே ஆங்கரிங்னாலே அது சின்னதா. அப்ப குட்டி வினோ என்ன தொக்கா? இந்த குட்டி வினோ யாருமே புதுசா வந்தேன் நம்பாதீங்க. ஜானி எல்லாம் போன வாட்டி மாஃபியா வந்துட்டு நடி நடிச்சிச்சு. அதனால இருக்கே அது இங்க ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இவ்வளவு நாள் புதுசா வந்திருக்காரு. அவர் புதுசலாம் இல்ல, அவர் பழசு. இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? நான் கூட கடைசியா பூச்சட்டி வச்சிருக்காங்க நினைச்சேன். பெட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே இருக்காரு. என்ன தற்குறிப்பட்டி மக்களே எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாத்தையும் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அப்படியே 2 கெஸ்ட் கூப்பிட்டுருமா? ஓகே ஓகே காட். காடி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. காடி அதான் பசங்களா இருக்கு உட்காருவீங்க. காட் இங்க அநேகமா ஃபீமேல் சீட் தான் நினைக்கிறேன். இது பார்த்தாலே தெரியுது. ரொம்ப வெரி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. தம்பி இங்கிட்ட ஒரு ஃபீமேல் சீட் இருக்கு. இல்ல நான் ஆக்சுவலி அப்படிதான்டா யோசிச்சேன். இப்பதான் அந்த முடிவை மாத்திட்டேன். இந்த தடவை வந்து அங்க ஒரு மேல் கெஸ்ட் உட்கார வைக்கலாம்னு இருக்கோம். லெட்ஸ் வெல்கம் வெங்கட். பிளாக் ஷீப்போட பெரிய ஃபேன்ரா இவரு. நாங்க இத அடுத்து யாருக்கா கொடுக்கணும்ல நீங்க. நான் இந்த ஷெல்ஃப்ல வச்சிட்டேன். பேர் என்னப்பா? அவன் பேர் வெங்கட். வெங்கட் சூப்பர். வெங்கட் ஒரு தனி இது. வெங்கட் மாஃபியா பாத்துட்டல வெங்கட். தெளிவா ஆடுவல. ஆனா இந்த கேமுக்கு அது முக்கியம். பிளாக் ஷீப் வந்து எவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்றீங்க? யாரெல்லாம் பிடிக்கும்? நிறைய பேர் பிடிக்கும். இங்க இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும். இந்த என்ன பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்ல, மன்னிச்சிருங்க. சரி தற்குறிப்பட்டிக்கு அடுத்த கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா ஃபீமேல் ஃபேனை கொண்டு வர போறோம். அவங்க பேரு சித்ரா. She is a fantasy. Shanana oh oh.
நோட் பண்ண இருக்கி கெஸ்ட் ஃபுல்லா ஃபேனா பாத்தியா எல்லாம் சிங்கர் நேமா தான் இருக்கு ஸ்வேதா சித்ரா வெங்கட் டைரக்டர் இல்ல எல்லாம் சிங்கர் நேமாவே இருக்கு சூப்பரா இருக்கு சித்ரா ஸ்வேதா அடுத்து ஜுனிதா காந்தி தான் வெயிட்டிங் காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத நீங்க இந்த ஷோ பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நான் சீசன் 1ல இருந்து கண்டினியூவா பாத்துட்டு வரேன் ஏன் அப்படி பாத்தீங்க எதுலயாவது ஒன்னாவது உருப்படியா இருக்கான்னு பாத்துப்பாங்க பிடிக்கும் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வரணும்ல அதனால பார்த்துருக்காங்க. உண்மையில வாய்ஸ் சித்ரா மாதிரி தான் இருக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு பாட்டு 4 லைன் மட்டும் பாட முடியும் வாய்ப்பே இல்ல வேணாம் இப்ப அதுக்கு பதிலா அதிர்ச்சி பாடுவாமா? உங்களுக்கு இங்க யார் பிளாக் ஷிப்லாம் பாத்தீங்க யார் ரொம்ப பிடிக்கும் என்பி ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே எனக்கு தனித்தனியா எல்லாருமே பிடிக்கும் எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அதை வச்சு எனக்கு சுத்தமே இல்ல. ரைட். சரி இப்ப என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் கார்டு எடுக்கிறீங்க. Village sleep. Village wake up. குட் மார்னிங் காட். இந்த கேமை பார்க்க நானே ரொம்ப ஆர்வமா இருக்கேனா பாத்துக்கீங்களா? ஐயோ தட்டி ஏதோ இருக்கு மாஃபியால. இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஜனனிக்கு மறுபடியும் மாஃபியா வந்துருச்சாம்பா. தெளிவான மாஃபியா ஒண்ணு அது மட்டும் கன்ஃபார்ம். எவனோ ஒருத்த மட்டும் தெளிவா மச்சான் ஜனனிக்கு மறுபடியும் மாஃபியா வந்துருச்சான்டா. அப்பலாம் வரல அவளுக்கு. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? விக்கி போன ஆட்டம் உன்னை ஏன் தூக்கணும் ஞாபகம் இருக்கா? ஆமா கரெக்ட். அண்ணா புதுசா வந்தவளே கேப்போனா. ஆரம்பிச்சு நீ சொல்லுப்பா வெங்கட். இல்ல இல்லண்ணா ஸ்லீப் இல்லண்ணா. இல்ல ஏய் ஸ்லீப்பா மாஃபியா பாப்ப நீ. இல்லண்ணா நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்தியா? யாரு நின்னு முதல்ல எடுத்தோன்னு தூக்கிட்டு அப்புறம் வில்லேஜ் அடி வாங்கிரும். இல்ல டவுட் உன்னோட அசம்ப்ஷன் இல்ல நான் இப்பதானே வந்திருக்கேன் அதனால ஒரு ரவுண்ட் போயிட்டு ஸ்லீப் போயிட்டு அதுக்கு அப்ப கொன்றுவாயிலே. அடுத்த இதுல யார் வந்தவள ஸ்லீப் போட சித்ரா கொன்றுவாயிலே. இப்பதான் வந்திருக்கேங்கறனால உனக்கு தெரியல ஸ்லீப் போறதெல்லாம் நான் சொல்லணுமா? இந்த கேமை பார்க்க ஒரு ஆர்வமா இருக்குன்னு சொன்னாரு அதனால ராம் தான் மாஃபியாவா ஏய் ராமியா காட் தானே நீ. இல்ல நண்பா பிரகதீஷ் எல்லாம் கொன்றுலாம் ஏன்னா டாக்டர் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாஃபியா வந்தாலும் போன இல்ல டாக்டர் இந்த இதுல பேஷண்ட்ரா. இந்த வாட்டி எனக்கு குட்டி வீணான மேல ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. குட்டி நம்மள எப்பவுமே சந்தேகமா தான்டா இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் டே பார்த்தாலும் குட்டி வீணா அண்ணா மேலயே போறீங்க? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? இவர் யார் தெரியுமாயா? குட்டி வீணாக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆள் இருக்காங்கப்பா. ஓகே ரெண்டாவது மாஃபியா கிடைச்சிட்டாங்க. குட்டி வீணா உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு வந்திருக்கடா. அதிர்ச்சி என்ன போலாம்? அண்ணா ஆள் இல்லாத டைம்ல ஸ்வேதாவும் நீங்க தான் சித்ராவும். எனக்கு புரியல நான் வரவங்க எல்லாம் ஏதோ கோயில் பெல் மாதிரி அண்ணன் டங்கு டங்குன்னு அடிக்கிறீங்க. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அப்படி போக கூடாது அமைதியா உட்கார்ந்து பேசாம நான் போலாம் இல்லமா. ஏய் இது மாதிரி உட்கார ஆள் கிடையாது எங்க அண்ணன். நான் சப்போர்ட் பண்றேன் அதிர்ச்சி நான் சப்போர்ட் பண்றேன். பிரகதீஷ் போலாமா? நான் வில்லேஜர் ப்ரோ. பிரகதீஷ் போவோம். சீரியஸா நான் வில்லேஜர். இது வேற யானை காட் சொன்னாரு. நான் வா. பிரகதீஷ் ஏய் போவோம். காட் சொல்றேன். பிரகதீஷ் ரோட்டி. பிரகதீஷ் போலாம். ஏதாவது பவர் இருந்தாலும் வேஸ்ட். ஏய் ஏன் ஓட் பண்றதுடா? நாமினேட் பண்ணாலாவது ஏதாவது பேசுவா ஓட் பண்றோம். ஆனா அப்ப கூட பேச மாட்டீங்க. கண்டுபிடிச்சலாம் குட்டி வினோ சப்போர்ட் பண்ணானா அவன் கன்ஃபார்ம். சரி ஓகே நானே என்ன நாமினேட் பண்றேன். நான் போறேன். காட் இதுக்கு மேல அவன் தேவையா? கிடையாது. நான் தான் சொல்றேன்ல வில்லேஜர் நானு. ஏவன் அடிப்பான்டாவே. பிரகதீஷ் போலாம்டா. அவர் இல்லங்க. ஏன் துடிக்கிற? ஏய் அவன் செத்தா. லவ்வரா? ஏங்க லவ்வர்ஸ்லாம் இல்லங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டறியே. நான் எப்பயும் அமைதியா தான உட்கார்ந்திருக்கேன். சரி என்ன பிரைஸ் போட்டு போலாமா இல்ல ரிக்கிக்கு போலாமா? ஏன் எதுக்கு ரிக்கி கோட் பண்ணனும்? அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே உம்மைல கொடுக்குற உம்மா. தெரியாது. அதிர்ச்சி அண்ணா நீங்க வேலிடான பாயிண்ட் சொல்லுங்க. நான் அதிர்ச்சி அண்ணாக்கு தூக்குறேன். முதல்ல நான் தான் தூக்கணும் அதுக்கு அப்புறம் தான் தூக்கணும். மா நீ கேம் பாத்துறியா? அவர் ஏதாவது வேலிடான பாயிண்ட் பேசி நீ கேட்டியா? பேசுறது இல்ல. ஏன் அத போய் கேக்குற? இல்ல எப்பயாவது பேசிட்டு அப்ப போய் எபிசோட் தூக்குவோம். பார்க்காம தான் வந்திருக்கே நீ. டேய் ரொம்ப அசிங்கப்படுத்துறீடா. இந்த கேமே அதானே. நான் அசிங்கப்படுத்துறடா. சரி நீ வேலிடான ஒரு 2 பாயிண்ட் சொல்லு. நீ இல்லன்றதுக்காக காரணம் சொல்லு டக்குனு. நீங்க ஏன் இல்ல? சபாஷ் சரியான போட்டு. நீ குறுக்க பேச கூடாது. வேலிட் பாயிண்ட் நான் இல்ல. தான் முதல்ல கேட்ட சித்ரா. முதல்ல நீ சொல்லு. அவன்ட பாயிண்ட் இல்லடா அப்புறம் எங்கடா வேலிட் பாயிண்ட்? எதுக்கு நீங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்? பிரகதீஷ் சொன்னேன் ஏன் டேவிட் அங்க போனே? அப்புறம் எங்க ஒண்ணு குட்டினோ தூக்கு. நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன் இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். நான் டைவர்ட் ஆனா. ஆமா. நான் பிரைஸ் ஃபார் கான்ஃபிடன்ட்டா இல்லன்னு சொல்லிட்டேன். இல்லன்னு நான் இப்ப சொல்லி. சித்ரா சரி இருந்தா அது தெரிஞ்சுக்கணும் கேக்குறேன். அது 2 பாயிண்ட் சொல்லு. அதெல்லாம் சொல்லு. நீ 2 பாயிண்ட் சொல்லு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அதனால மாத்து. இல்ல ஏய் போ விடுங்க. ஏய் ஒரே நிமிஷம் அந்த புள்ள 2 லைன் பேசுது இவன் பேசுறானா? வேலிட் பாயிண்ட். வேலிட் பாயிண்ட். புரியல வேலிட் பாயிண்டா? நீ அப்பலாம் சப்போர்ட் பண்ணாத. சரி அப்ப அதிர்ச்சி ஓட்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே.
என்னடா அதிர்ச்சிக்கு எத்தனை பேர் ஓட் பண்றீங்க? அதிர்ச்சி மெஜாரிட்டி. அதிர்ச்சி வாதத்தை வைப்பார். அதிர்ச்சி வைங்க உங்க வாய. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. வாதத்துல நான் வந்து பவர் கிடையாது, மாஃபியா கிடையாது, வில்லேஜர் தான். அப்ப நீ இந்த ஆட்டத்துல கிடையாது. வில்லேஜ் ஜெயிச்சதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, வில்லேஜ்க்கு ஓரளவுக்கு இருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம், அதாவது உண்மையா சொல்லணும்னா ரொம்ப மட்டமான மாஃபியா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கேப் விட்டாலும் ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க. போதுனே போங்கண்ணே, 2 எபிசோடா பேசிட்டே இருக்கீங்கண்ணே, போதுனே. பொறாம லைட்டா இருடா டபடபடன்னு முடிவு பண்ணாங்க. நான் அதனால சொல்றேன், நான் மாஃபியா கிடையாது, வில்லேஜர் தான். அது அவசரப்படாதீங்க, கொஞ்சம் மாஃபியால தற்கொலையை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். வாங்க பாஸ் போலாம் பாஸ். இது அது இல்ல பாஸ் வாங்க பாஸ். ஓஹோ ஏய் சித்ரா, ஏய் ஃபுல் டைவர்ட் பண்றாங்க. சத்தியமா நான் மாஃபியா இல்ல, நான் வில்லேஜ். ஏய் நம்புங்கடா, நான் இப்படி எல்லாம் வாதற மாட்டேன், நம்புங்க. காடி செகண்ட் ஓடிங் போலாமா? திருப்பி சொல்றேன், அவுட் பண்ணாதீங்க, நான் வில்லேஜர் தான், நேர்மையா சொல்றேன். பவரும் இல்லன்றீங்க. சரி ராம், எனக்கு டவுட் இருக்கு. ராம் மேல டவுட். சரி இப்ப இவன் சொல்றத கேளுங்க. நம்ம சொன்னா எப்படியே அவன் மாத்தி இதே ராம் ஓட்டிப்போம். ராம் டவுட் ஏன் எதனால உனக்கு டவுட் வந்தது? சில பேருக்கு நாமினேட் பண்ணும்போது நீ அமைதியா இருக்க, அதனால ஒரு டவுட் இருக்கு. எல்லாருமே நான் நாமினேட் பண்ணேன். அதிர்ச்சிக்கு நான் தான் ஓட்டே போட சொன்னேன். பிரகதீஷுக்கு நான் தான் ஓட்டு போட்டேன். யாருக்கு ஓட்டு போடல? எல்லாரும் ஓட்டு போடுறீங்க, அப்ப நீங்க தான் மாஃபியா. அதுக்காக வில்லேஜரா இருந்தா ஓட்டு போடலாமே. வில்லேஜரா இருந்தா ஓட்டு போடலாமே. சரி ராம்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போவோம். ராம் ஃபர்ஸ்ட் ஓட்டிப்போம். பேச என்ன சொல்றா பாப்போம். மெஜாரிட்டி. ஒரு பவர் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணலாம் நம்ம வில்லேஜருக்காக. அதை நான் இன்னும் யூஸ் பண்ணல, தேவைப்படும். ஓ அந்த பவர் வந்து வில்லேஜ் சைடுல இருக்கு. வில்லேஜ் சைடுல. சோ மக்களுக்காக அது பாதுகாத்து வச்சிருக்கேன். நம்ம வில்லேஜ் சைடுல இருக்கு பவர். ஓகே, பவர் ரிவீல் பண்ணனும்னு பாக்குறேன். இதுக்கு மேல என்ன ரிவீல்? ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணல. இதுக்கு மேல என்ன ரிவீல் பண்ணனும் உனக்கு? எல்லாத்தையும் கேட்டு ராம் இதுக்கு மேல எப்படி ரிவீல் பண்ணாதீங்க. ஓகே டேய் நீ எல்லாரோட ரோலையும் ரிவீல் பண்ண வைக்கிறா. ஏங்க இப்படி செகண்ட் ஓட்டிங் போலாம். இவன் எல்லாரோட ரோலையும் எல்லாத்தையும் ரிவீல் பண்ற. அதிர்ச்சியே ரிவீல் பண்ண சொன்னது. நான் ரிவீலே பண்ண சொல்லடா, நான் கேட்டேன்டா. காட் ஸ்லீப் போலாம் காட். போய் தொலை. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கண்ணத்துறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ண முடிக்கலாம். டாக்டர் கண்ணத்துறங்க. யாரை காப்பாத்துறீங்க? ஓகே கண்ண முடிக்கங்க. போலீஸ் கண்ணத்துறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ண முடிக்கங்க. ராம்போ கண்ணத்துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். சரி எடுத்தோடனே நான் ஒரு அறிவிப்போட தான் வந்திருக்கிறேன். நம்ம வில்லேஜ்ல இன்னைக்கு ஜூனியர் பால் டப்பா செத்துட்டா. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. பெரியோனே என் ரஹ்மானே பெரியோ. சொல்லுங்கண்ணே, மைக் மாட்டிருக்கீங்க. மைக்குக்காக தான் அவர் போட்டுருப்பாரு போல. சரி நான் வேலிடா ஒரு ரீசன் வச்சு ஒருத்தனை நாமினேட் பண்றேன். தயவு செஞ்சு அவனை நாமினேட் பண்ணலாம். மாஃபியான்னு சொல்றப்ப லிப் நெக்ஸ்ட் ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருந்தது. ஏய் அவன் சும்மாவே வாயை சப்பிட்டாண்டா இருப்பான் அவன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, அதுக்குன்னு லிப் நைஸ் மட்டும் கேட்கலாம். இங்கன்னு இப்படி கையா சேரலாம். அப்ப அதே தானே விக்கணும் பண்ணிட்டு இருக்காரு. விக்கியனாலப்பா அவர் பேரு ரிக்கி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஏய் அவன் வந்து எல்லா காரணமும் ப்ளைன் கிஸ் கொடுத்துட்டு இருப்பான், அது வேற விஷயம். ஜோக் இல்லையா? அப்பதான் அவன் பேரை கரெக்டா கெஸ் பண்ணு. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இவன் ரொம்ப லிப் நைஸ் இருந்தது, கை அசைட்டா இருந்தா. அதாவது ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். எவ்வளவு சீப்பா யாங்க டைவர்ட் பண்ணி விடுறான் பாத்தியா? கண்டிப்பா மிதுன் மனசன். ஆனா ரெண்டு பேரும் மாஃபியா வந்துட்டு எப்படி இப்படி விளையாடுறீங்க? தம்பி உண்மையில அண்ணன் மாஃபியா கிடையாது பாரு. மிதுன் மேல டவுட் இருக்குப்பா. சரி மிதுன் போலாம், மிதுன் போலாம். என்னடா திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? எங்கெங்கயோ பேசிட்டு இருந்தீங்க. மிதுனா ஓகே. மிதுனுக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? மெஜாரிட்டி மிதுன். நான் இல்ல, என்ன தூக்க முடியாது. தூக்கி பாருங்க. செயின்டா தூக்கு. நான் ஒரு வாட்டி போய் பாப்பேன். எல்லா சீசனும் பாத்துர்க்கேன். ஒரு வாட்டி கூட இப்படி எனக்குமே ஆசையா இருக்குடா. ரொம்ப நாளாவே நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ செயின்ட் தூக்குனா யார் வின்? நான் டீம்னா மேட்ச்னா தெரியாம பை. அதாவது மெஜாரிட்டியா தூக்கிட்டா எல்லாரும் வின்னானா உனக்கு ஜாலியா? எல்லாருமே தூக்கிட்டா வில்லேஜ் வின். எல்லாருமே தூக்குங்க. எல்லாருமே தூக்கிடலாம். தூக்குறேன். நான் வில்லேஜ் வின்னா தூக்குறேன். நடிக்காத. இப்போ இல்லனா யாராவது ஒரு மாஃபியா உள்ள கை தூக்காம இருந்தாங்கன்னா மாஃபியா வின். மெஜாரிட்டியா எல்லாருமே தூக்கிட்டா வில்லேஜ் தான் வின். மாட்டிக்கிடா. இவன் அவன் மாட்ட போறான்னு தெரியல. குட்டி வினோ மாட்டிக்கிட்டா. குட்டி வினோ இவனை தூக்குவோமா? இவனுக்கு இல்ல வந்து வாய்ப்பு இருக்கு. குட்டி வினோ போயிரலாம். குட்டி வினோ தான் கவுண்ட குறைக்க ஏன்னா, பாருங்க. இல்ல விசாகன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போலாமே. விசாகன் ப்ரோ. விசாகன் ப்ரோ. ஏய் நம்புங்கடா, விசாகன் ப்ரோடா. எனக்கு என்ன நான் சொல்றேன்னா, எனக்கு கேட்டுச்சு
இவன் மாஃபியாவை இல்லைன்னு வச்சுக்கேன், இவன் கண்டிப்பா ஜனனி சொல்லிருப்பான். ஆப்வியஸா இவன் ஜனனி பேர் எதுவுமே சொல்லவே இல்லை. ரிக்கி தான்டா ஜனனி பேர் சொல்லணும். அவன் தான் சொல்லணும். நான் ப்ரோ இப்போ சொல்றா. கோச்சிக்காம அந்த ஷூவை கழட்டி கொலைப்படியும் அவனை நோடி ஜனனி வாயில இருந்து வந்துச்சுனா கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. சோ எனக்கு மிதுன் மேல 100% டவுட் இருக்கு. வில்லேஜஸ்ல ஒரு ஆள் மட்டும் கை தூக்காம இருந்து மத்த எல்லாரும் கை தூக்கிட்டா யார் கார்டு வின்னு? வில்லேஜ் தான் வின்னு. அப்போ ராம நீ ராம்போ தானே, நீ கை தூக்காத, மத்த எல்லாம் கை தூக்கு. கரெக்ட் மாத்து. டேய் இப்போதான் நீ அறிவுபூர்வமா ஒன்னு பேசுற. அப்ப இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா பேசுறானா? நான் தூக்கிட்டேன்டா. குட்டிவினாக்கு போட்டு பாப்போம் போடு. நம்ம ஒரு ரெண்டு ஆட்ட விட்டான். நீ அதிகமா பேசுறேன்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆயிட்டான் பாரு. சத்தியமா கிடையாது, நான் கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து அதிர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதிர்ச்சியை காப்பாத்தின ஒரே ஒரு ஆள் அவன் தான். அடுத்த ஆட்டம் அவனை தூக்கிடும், இந்த ஆட்டம் இவனை தூக்குங்கிறான். ஆனா அதிர்ச்சினே ஆப்ஷனே 2 தானே. ஒன்னு உங்களை தூக்கணும் இல்ல குட்டி வினோ தூக்கணும். இவன் தாங்க ஏய் நான் எதுக்குடா போணும், சம்பந்தம் இல்லாம கவுண்ட குடிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் வில்லேஜர்ன்றேன், பவர்லாம் ஒண்ணு இல்ல, வில்லேஜர்ரா. டேய் கடைசியா குட்டி வினவே கெட்ட வார்த்தை பேச வச்சிட்டீங்களாடா? ஏண்டா பார்த்தா கோவில்ல என்ன பேட் பேட். காட் அவன் எப்பயும் பேசுறவன் தானே. எப்பவுமே பேசுவானே காட். நான் சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆடுங்க. டைவர்ட் பண்றானுங்க. குட்டி மூஞ்சி மேல எனக்கு டவுட் வருது. ஆனா இவன் மேல எனக்கு சத்தம் கிடைச்சு இந்த சைடு. இவன் சத்தம் கொடுக்கலனா கண்டிப்பா இவன் இவ்வளவு நாமினேட் பண்ணிருப்பான் மாஃபியா விளையாட்டு. ஐயோ டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? அதிர்ச்சி ஒரு தடவை அதிர்ச்சிக்கு போயிரும். சொல்றதை கேளுங்க. இரு அதிர்ச்சி இன்னும் ஓட் பண்ணல. இரு வெயிட் பண்ணு. ஓட் பண்றான். ஓட்டிங் போலாம். ஓட்டிங் போலாம். சொல்றதை கேளுங்க. சரி அதிர்ச்சிக்கு யாரெல்லாம் ஓட் பண்றீங்க? மெஜாரிட்டி அதிர்ச்சி. ஏய் பேசுறா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அவர் பேசுறதுக்காக நீங்க வெளிய போங்க. நல்லா பேசுறாரு இன்னைக்கு. உடுங்கடா அவரை. அட உண்மையிலே நான் சொல்றேன். டேய் பேசுறா. பாத்தீங்களா? ஏய் அடி வந்தா குத்து ரத்தம்டா. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பேசிக்கிறேன் bro. சரி பேசு. இவர் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தா அந்த சத்தலாம் கேட்டதா சொல்றாரு. அதை வச்சு நீங்க பண்றீங்கன்னா சத்தியமா அது கிடையாது. நான் நார்மலா யார் பக்கத்துல உட்கார்ந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். கேளு. அது நல்லாவே தெரியும். ஒன்னு ரெண்டாவது ஏஞ்சல் ஸ்ட்ராங்கா சொல்லுது. நான் சொன்னேன் ஏஞ்சல் விசாகன் ப்ரோ மேல டவுட் இருக்கு. அப்பதான் சொல்றாரு. பேசட்டும். அரங்கனார கொரங்கனார ஆகிட்டா. நீ அப்படி சொல்லவே இல்லை ஒரு தடவை. பேசட்டும். ஏய் பேசுறா. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துருச்சு. பா ஒரே நிமிஷம்ப்பா. ஏஞ்சல் விசாகன் சொன்னாலப்பா. ஏய், அவன் ஏஞ்சல் பேர சொல்லவே இல்லப்பா. சொல்ல வந்தடா. அவன் ஏஞ்சல் சொல்லவே இல்ல. அதிர்ச்சினா. அவசரப்படாதீங்க. என்ன தூக்குனீங்களா? வாங்க அவுட். சரி அதிர்ச்சிக்கு ரெண்டாவது ஓட்டு. ஓகே இதுல எந்த அதிர்ச்சியும் இல்ல. அதிர்ச்சி செத்துட்டான். இவன் பாரு அந்த பிரகதீஷ் என்னென்ன பண்றான்னு. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணத்துறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? மாஃபியா காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணத்துறங்க. யாரை காப்பாத்துறீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணத்துறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. ராம்போ கண்ணத்துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். கொஞ்சம் ஆர்வமா இந்த கேமை அலசி ஆராய்வான். சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்குது. மிதுன் செத்துட்டான். குத்திட்டில போனவினா ஹீல் பண்ணவே ஈஸியா வந்து வெளிய ஒரு கவுண்ட் ஈஸியா டபார்னு முடிச்சுனுன்றகாண்டி இவனை போட்டாங்க. கரெக்ட்டா முடிவு பண்ணி போட்டுருக்காங்க. எனக்கு அதனால இவன் மேல அப்பனா போன ரவுண்டே போட்டுருக்கலாம். ஏன் இப்ப கொள்ளணும்? என்னது இவ்வளவு தௌலத்தால நீ பேசவே மாட்டமாப்ல. நீயாதான் மாஃபியா. நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் போன ரவுண்ட்ல இருந்து ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே விவேக் தான் எனக்கு மாஃபியா இருக்கு. கன்ஃபார்ம் குட்டிவனா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. கை தூக்கிடுவா. என்ன வேணா பண்ணி. எதுக்கு? இப்பதான் என்ன வேணா பண்ணிக்கோன்னா அப்ப எதுக்குன்னு கேக்குறேன். குட்டி குஞ்சா கோமாயிட்டா. நான் தான் நாமினேட் பண்ணேன். நான் இப்ப நான் மாஃபியா இருந்து கொன்னனா என்ன நீங்க சந்தேகப்படுவீங்க. இந்த சந்தேகப்படுவீங்க. எனக்கு அந்த கூறு கூட இருக்கா மாஃபியா இருந்தா. தயவு செஞ்சு சொல்றேன். அம்மரியா வில்லேஜர் கொஞ்சம் கூட வாங்க. அம்மரியா வில்லேஜர்னா அம்மா சத்தியண்டா அது பேரு. குட்டி மூஞ்சி எனக்கு வாய்ப்பு இருக்கு. குட்டி மூஞ்சிக்கு போவோம். என்ன சொல்றான்னு பாப்போம். சரி விவேக் யாரெல்லாம் அவுட் பண்றீங்க? மெஜாரிட்டி குட்டி மூஞ்சி விவேக். நான் வில்லேஜர் தான். எனக்கு ஒரு பவர் இருக்கு. அது யூஸ் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி ஓகே. யூஸ் ஆகுமா? இதுவரை யூஸ் ஆகவே இல்லையா?
அதுக்காக கேட்கல. கேக்குறது கரெக்ட் தான். கரெக்ட் தான். நான் ரேம்போயா இது வரைக்கும் யூஸ் பண்ணல. அப்ப யூஸ் ஆகும்னு சொன்னப்பே மாட்டிக்கிட்டேன். மாஃபியால அப்படி என்ன பவர் இருக்குன்னு சொல்லு. நீ இப்போ உன் பவர் சொல்லணும். மாஃபியால அப்படி என்ன பவர் இருக்கு? ரேம்போவை தவிர அப்படி என்ன பவர் இருக்கு? யூஸ் ஆகுன்ற பவர் என்ன பவர் சொல்லு. நீங்க எல்லாரும் கவனிங்க. மக்களே, ஒரே நிமிஷம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். குட்டி வினோ, குட்டி மூஞ்சி விவேக், இப்ப 2 பேரும் பேசுனீங்களா ஒரு கான்வர்சேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இந்த கேம் முடிஞ்சாலும் இதை பத்தி நம்ம பேசணும். அழிஞ்சு போயிரு வந்து எண்ணத்தை மாத்திக்க. காட், நீங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது யாரு போட்டு விட்டு போயிட்டீங்க. சரி, அப்ப குட்டி மூஞ்சி விவேக்கு 2வது ஓட்டிங் போயிடுவோம். மெஜாரிட்டி குட்டி மூஞ்சி விவேக் செத்துட்டான். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கண்ணை திறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? மாஃபியா, காட்ஃபாதர் கண்ணை முடிக்கலாம். டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாத்துறீங்க? ஓகே, கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணை திறக்கவும். யாரை செக் பண்றீங்க? ஓகே, கண்ணை முடிக்கங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே, கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். நம்ம ஊர்ல இன்னைக்கு ஒரு பாடி விழுந்துருச்சு. பெருசா கண்டுபிடிக்க முடியாது உங்களால. அதிர்ச்சி, நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவதுக்கு இது ஒரு க்ளூ. அதிர்ச்சி சந்தோஷப்படுவானா? அப்ப யாரா இருக்கும்? பிரகதீஷ் செத்துட்டா. கூடவே ரிக்கியும் செத்துட்டான். தற்குறிப்பட்டி மக்களே, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வில்லேஜ்ல மொத்தமா 5 மாஃபியாவும் உயிரோட இருக்காங்க. அதனால வில்லேஜ் தோத்துருச்சு. 5 மாஃபியாவா? அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுகே. ஆனா ஐஸ்வர்யா செருப்பு பிஞ்சு போகும். ஏண்டா சித்ரான்னு சொல்றேன், விசாகமும் தெளிவா சொல்றேன். ஒரு ஆளு ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போயிருந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் பிரகதீஷ் என்கிட்ட உனக்கு இதெல்லாம் தேவையாடா? வந்தாமா இங்க ப்ரொடக்ஷன் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டோமா, கேம்ல கை தட்டமா, பேட்டை 100 வாங்கணும் போனாம தேவையில்லாம வந்து குறுக்க வந்து ஃபுல்லாத்தையும் கெடுத்து இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். குட்டி நோக்கு தான். ஒரு ஆளை தான் கொன்னேன். குட்டி வினோ, குட்டி மூஞ்சி விவேக், இப்ப அந்த கான்வர்சேஷனை பேசுங்க. அவர் பேசுறத கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. எங்காச்சும் உருப்படியா இருக்கிறாரு அந்த மனுஷன். சரி மாஃபியா, உங்களோட வெற்றியை கொண்டாடலாம். இப்ப நீங்க மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா பிரகதீஷ், குட்டி வினோ, ராம். இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.